வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழி சொல்லுக்கு பதில் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கி வரணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? தீமைக்கு பதில் சொல்லுங்க. தீமைக்கு பதில் என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. தீமைக்கு பதில் தீமை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒருத்தங்க உங்களுக்கு தீமை செஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அதுக்கு பதிலாக தீமை செய்கிறதுல உங்கள் வாழ்க்கை போகக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள விரோதமான எண்ணங்கள், எல்லா விதமான மற்ற மனிதர்களை குறித்த எதிர்மறையான சிந்தனைகள், பழிக்கு பழி வாங்கும் எண்ணங்கள் என்னை விட்டு அகல்வதாக. இப்போ வாசிங்க நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். படிமா. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் படி. உன் எதிரி வீழ்ச்சி இருக்கும்போது நீ என்ன செய்யாத. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிரி வீழ்ச்சி இருக்கும்பொழுது, கீழே விழும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் கை கொடு சொல்லு. உன் எதிரி, உன் எதிரி, உன்னை விரோதித்தவர்கள், உன்னை கஷ்டப்படுத்தினவங்க, உன்னை அழ வச்சவங்க, உன் நம்பிக்கையை சீர்கெடுத்தவங்க, அவங்களுக்கு இடர்பாடு வரும் பொழுது நீ மகிழாத. என்ன செய்யாத? ஆபிரகாம் மகிழ்ந்தாரா? ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் ஆபிரகாம ஆசீர்வதித்தார்னா, அவர் என்ன செய்யல? மகிழல, தேடி போனார், உதவி செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் நீதிமொழி 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். சாரி 25 21 படிமா. 25ல் 21. உன் எதிரி பசியாயிருந்தால், நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எதிரி பசியா இருந்தா என்ன செய்யணுமா? அப்படின்னா அர்த்தம் என்னமா? தேவையில் இருந்தா அவனுக்கு நீ என்ன செய்? உடனே ஓடி போகணும். உன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஏதோ ஒரு விதத்தில் உன் மேலே கோபத்தில் இருக்கலாம். ஆனால் திடீர்னு அந்த வீட்டில் கதவு திறக்கலைன்னா நீ என்ன செய்யணும்? போய் என்னக்கா ஆச்சு? ஒருவேளை பக்கத்தில் உள்ள அந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்னு கேளு. அப்போ நீ கேட்குற பார்த்தியா, அது அவளுடைய மனமாற்றத்துக்கு காலம். கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கிற காலம். கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உன் எதிரி பசியாயிருந்தால் உடனே போய் அவனுக்கு உணவு கொடு, தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. இப்படி நீ செய்வதனால் அவனுடைய தலை மீது எரிதனலை நீ குவிப்பாய். அர்த்தம் என்னங்க? அர்த்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன், எனக்கு ரொம்ப அது ஒரு பிடித்த ஒரு பகுதியாக இருந்தது. ஒரு முறை ஒரு சின்ன ஒரு வியாபாரி, ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒரு பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய, அவர் இருந்த இடத்துல அந்த பெட்டி கடை வச்சிருக்காரு. அதை வச்சு அவர் சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெட்டி கடைக்கு முன்னால் கொஞ்சம் இடம் இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்லாம் வருகிற மாதிரி இருந்தது. அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இடம் சுத்தம் செய்யப்படுகிறது. உடனே சுத்தம் செய்ய ஆரம்பிச்சோன்னே எதில் எய்த்தாளர் இருந்தவருக்கு, கடை வச்சிருந்தவருக்கு என்ன வந்துட்டு ஒரு பயம் வந்துட்டு, கேள்வி. உடனே விசாரிக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, எய்த்தால ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது. எய்த்தால என்ன வரப்போகுது? உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே டெய்லி 500 ரூபா வாங்குற சம்பாதிக்கிங்க. உங்கள் முன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது. எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இந்த ஆள் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆள் தான். எப்படி முணங்க ஆரம்பிச்சிட்டான், திட்ட ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஏழைகள் வயிற்றில் அடிக்கிறதுக்குன்னே இப்படி எல்லாம் வந்துடுவாங்க. இப்படி புலம்ப ஆரம்பித்தான். அல்லேலூயா. இப்போ
அந்த இடத்தை வாங்கி அதில் பில்டிங் வேலையை ஆரம்பித்தாங்க. அந்த இடமானது அஸ்திபார வேலை நடக்குது. இப்போ இவருக்குள்ள மனசில் பொறுமல், வீட்டுக்காரியும் 2 பேரும் ஒரே புலம்பல். ஒரு நாள் இவர்கள் ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே போன பொழுது அங்கே உள்ள குருவானவரை பார்த்த பொழுது அவர் கேட்குறார், என்ன 2 பேரும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, என்னாச்சு, வியாபாரம் எப்படி இருக்கு? உடனே அவர் சொன்னார், எங்கள் வயிற்றில் அடிக்கிறதுக்குன்னே எய்த்தால ஒரு கடையை கட்டிக்கிட்டு இருக்கான், ஒரு சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது, நாங்கள் அவ்வளோதான் மண்ணா போக வேண்டியதுதான், புலம்ப ஆரம்பித்தாராம். உடனே இந்த குருவானவர் சொன்னார், முதல்ல உங்கள் வாயிலிருந்து எதிர்மறையாக பேசுவதை நினச்சிங்க நிறுத்துங்க. நீங்கள் அந்த மனிதனை சபிப்பதையும் பழிப்பதையும் நிறுத்திவிட்டு நாளைக்கு ஒன்று பண்ணுங்க. இப்போ வெறும் இடம் தானே இருக்குது. ஆமாம். அந்த இடத்து உரிமையாளர் அந்த இடத்த பார்க்க வருவாரா? ஆமாம். அவர் வந்தவுடன் முதலாவது நீங்கள் அவரை, ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன செய்யுங்க, உபசரிங்க. ஒரு நாற்காலி எடுத்து கொடுங்கள், அவரோடு பேசுங்க, அவருக்கு ஒரு மோர் கொடுங்க, தண்ணீர் கொடுங்க. முதல்ல அந்த மனிதனோடு நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்க. பாருங்க, இந்த கணவன் மனைவியும் போனாங்க. நல்ல மதியான வேலையில் அங்கே டென்ட்லாம் ஒன்றும் போடலை. ஆனால் அந்த முதலாளி வந்தவுடனே இவர் பார்த்து, சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார், ஏன் சார் வெயிலில் நிற்கிறீங்க, வந்து ஓரமாங்க உட்காருங்க என்று உபசரித்தாராம். மோர் கொடுத்தார். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த குரோதமான மனநிலைமை போய் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டு ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்தது. என்னென்ன பிரிவுகள்லாம் பிரிக்கும் பொழுது இந்த முதலாளி ஒரு நாள் அந்த மனிதரை கூப்பிட்டாரு, அவருடைய மனைவியை கூப்பிட்டாரு. உங்களுடைய வியாபாரங்களை பார்த்துருக்கேன், நாணயமாக இருக்கிறீங்க, நல்லா செய்கிறீங்க, சின்ன வியாபாரமாக இருந்தால் கூட இந்த காய்கறி காரியங்கள் இதெல்லாம் நல்ல நீங்கள் எடுத்து செய்கிறீங்க. அதனால் நான் இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே காய்கறிகள் மற்றபடி பல கொஞ்சம் பொருட்கள், உணவு, அதாவது காய்கறி பொருட்கள் இதை பயன்படுத்துறதுக்கு தனி பகுதியை வைக்கிறேன், அதனுடைய பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீ எனக்கு பெரிய முதலீடு ஒன்றும் தர வேண்டாம், ஆனால் அதில் வரக்கூடிய லாபத்தில் உமக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னையும் என்னுடைய இந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக நான் சேர்த்து கொள்ளுகிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அந்த முதலாளி அவரோடு கூட பேசினார். இது நடந்த ஒரு சம்பவம். நான் இதை வாசித்த பொழுது நினைக்கிறேன், ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது பார்த்தீங்களா, அது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். நீங்கள் அமைதி காப்பது அநேக பிரச்சனைகளை முடித்து வைக்கும். நீங்கள் செய்கிற சின்ன உதவி உங்கள் எதிரியை கூட நண்பர்களாக மாற்றிவிடும். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.